ஹலோ கைஸ், அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் அப்ளை பண்ணும்போது இன்கம் ப்ரூஃப் அப்படிங்கிறது கேட்கக்கூடாது. அதே சமயத்தில் லோ சிபில் இருந்தாலுமே கொஞ்சம் ஈஸியாக அப்ரூவல் கிடைக்கிற மாதிரியான அப்ளிகேஷன் ஏதாவது இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு அப்ளிகேஷன் பற்றின டீடைல்ஸ் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சேம் டைம் இந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் இருக்கணும், அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எப்போ கேட்பாங்க, தென் இதில் வழங்கக்கூடிய கம்ப்ளீட்டான லோன் பற்றின டீடைல்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நோ மோர் அப்படிங்கிற டைட்டில் கீழ இருக்கக்கூடிய லிங்க்ல கம்ப்ளீட்டான இந்த அப்ளிகேஷன் பத்தின டீடைல்ஸ் அப்படிங்கறத கொடுத்திருக்கேன். சோ தேவைப்படுறவங்க ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த லிங்க் கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷன் பத்தின டீடைல்ஸ் அப்படிங்கறத ரீட் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியும். இதை தவிர்த்து நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. சோ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கம்ப்ளீட்டான விஷயங்கள் அப்படிங்கறதும் ஒன்லி ஃபார் இன்ஃபர்மேஷனல் அண்ட் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். அதே சமயத்துல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த அப்ளிகேஷன் அப்படிங்கறவங்க ஒரு டைரக்ட் ஆர்பி ரெஜிஸ்டர்ட் NBFC னுடைய அப்ளிகேஷனாவும் இருக்காங்க. தென் இதை தவிர்த்து ஒரு 2 மற்ற ஆர்பி ரெஜிஸ்டர்ட் NBFC கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருந்தா லோன் அப்படிங்கறத கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே கேஸ், அந்த விதத்தில் இந்த பிரான்ச் அப்ளிகேஷன்ல லோனுக்கு அப்ளை பண்றதை பொறுத்தவரைக்கும் ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் நம்மளுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா மொபைல் நம்பருக்கு ஒரு OTP ரிசீவ் ஆகும். அதை என்டர் பண்ணிடணும். அடுத்த ஸ்டெப்ல உங்களுடைய ஜிமெயிலை வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க. அதாவது ஜஸ்ட் கன்ஃபார்ம் மட்டும் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர்ல லாகின் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஜிமெயில் எல்லாம் காட்டுவாங்க. உங்களுடைய ஜிமெயில் எதுவோ அதை மட்டும் செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து ஒரு 4 டிஜிட் பின் அப்படிங்கிறத செட் பண்ண சொல்லி கேட்பாங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய பேன் நம்பரை என்டர் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுடைய பேன் நம்பர்லாம் என்டர் பண்ணி முடிச்சுட்டு கீழே இருக்கக்கூடிய கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பாருங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஓகே அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பில் உங்களுடைய நேமில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா பேன் கார்டில் இருக்கக்கூடிய நேமை கரெக்டாக என்டர் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க. அதையும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் டைப், அதாவது சேலரிடு பர்சனா இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனா, அது என்னவோ கொடுக்க சொல்லியிருப்பாங்க. தென் உங்களுடைய மந்த்லி இன்கம் என்ன, அதை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் செலக்ட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய செல்ஃபி ஃபோட்டோ அப்படிங்கிறதும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே நம்ம அப்ளை பண்ணி முடிச்சாச்சு கிட்டத்தட்ட. இப்போ உங்களுடைய பேங்க் டீடைல்ஸ் அப்படிங்கிறத சப்மிட் பண்ணுறதுக்கு இவங்க ஷார்ட்டாக ஒரு விஷயம் அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. அதாவது என்னென்னா உங்களுடைய UPI அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணி இவங்களுக்கு ஒரு ₹1 அனுப்புனீங்க அப்படின்னா இவங்க உங்கள் டீடைல்ஸ் அப்படிங்கிறத பேங்க் டீடைல்ஸ் அப்படிங்கிறத கேதர் பண்ணி எடுத்துப்பாங்க. ஸோ உங்களுடைய பேங்க் டீடைல்ஸை பொறுத்தவரைக்கும் நீங்கள் மேனுவலாக என்டர் பண்ண தேவையில்லை. ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறதா இருக்கும். ஜஸ்ட் ஃபைனலாக இந்த ஒரு ப்ராசஸை முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ரூவல் இருக்கா, எவ்வளோ அப்ரூவல் இருக்கு, அந்த டீடைல்ஸ் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷோ பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஒரு நபருக்கு ₹1000 அப்படிங்கிறது லோன் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது வேற யாரும் கிடையாது, எங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ அவங்களுக்கு ₹1000 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதுவே என்னுடைய ப்ரொஃபைலுக்கு ₹2500 ₹2000 நம்ம தான் கொடுத்துருந்தாங்க. இதுவே கொஞ்சம் அதிகப்படியான லோன் எடுத்து ரீபேமெண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில நண்பர்களுக்கு ஒரு 20,000 வரையிலும் கூட இந்த அப்ளிகேஷனில் அப்ரூவல் அப்படிங்கிறது கிடைச்சிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிவில் ப்ரொஃபைல் கொஞ்சம் முன்னப்பண்ண இருந்தால் அப்ரூவல் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இந்த அப்ளிகேஷனும் ஒன் ஆஃப் த அப்ளிகேஷனாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் வச்சுக்கோங்களேன். மற்றபடி டெஃபினட்டாக எல்லாருக்கும் லோன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கன்ஃபார்ம் சொல்ல முடியாது. பட் மேக்ஸிமம் நபர்களுக்கு அப்ளை பண்ணும்பொழுது இந்த மாதிரி ஒரு சின்ன அமௌண்ட் அப்படிங்கிறத இவங்க அப்ரூவல் கொடுத்துட்ருக்காங்க. இப்போது ₹1000 கிடைச்சாலுமே இதில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் அப்படின்னு பார்க்க லோனை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு 4 months அப்புறம் 6 monthsன்னு சொல்லிட்டு 2 EMI ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இப்போது நம்ம அதிகப்படியாக இருக்கக்கூடிய 6 month டென்யூர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி பார்ப்போம். இதில் லைஃப் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஃபீஸாக ஒரு ₹20 கலெக்ட் பண்ணுறதா போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து ப்ராசஸிங் ஃபீஸ் ப்ளஸ் GST அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ₹57 கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 2 அமௌண்ட்டும் போக பேங்க் அக்கௌண்ட்டில் ₹923 கிரெடிட் பண்ணுறதாகவும் போட்டிருக்காங்க. பட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்க்க ஜஸ்ட் நம்ம ஒரு ₹146 சேர்த்து கட்டினாலே போதுமானது. அதுவும் எத்தனை மாதத்துக்கு? 6 மாதத்துக்கும் சேர்த்து ₹146 அப்படிங்கிறது சேர்த்து கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ஒட்டு மொத்தமாக கட்டி முடித்தோம் அப்படின்னா ₹1146 அப்படிங்கிறத டோட்டலாக நம்ம கட்டியிருப்போம். இப்போ கீழே இருக்கக்கூடிய கன்ஃபார்ம் ரீபேமெண்ட் டேர்ம்ஸ் அப்படிங்கிறத ஜஸ்ட் கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதம் EMI அமௌண்ட்டும் ₹191 அப்படிங்கிறது கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ கட்டுறோம், இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கட்டுறோம், அந்த டீடைல்ஸ் எல்லாமே ஷோ பண்ணியிருப்பாங்க. இதை தவிர்த்து லெண்டர்ஸ் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும். அந்த விதத்தில் இந்த லோனை பொறுத்த வரைக்கும் பிரான்ச் IFSPL அப்படிங்கிற ஒரு RB ரெஜிஸ்டர்ட் NBFC கிட்ட இருந்து தான் அப்ரூவல் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. இதை தவிர்த்து இவங்களுக்கு லெண்டிங் பார்ட்னர்ஸாக இருக்கக்கூடியவங்க நார்த்தர்ன் ஆர்க் இருக்காங்க, ஹரி அண்ட் கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் அவங்களும் இருக்காங்க. பட் இவங்க 2 பேர்த்துக்கிட்ட இருந்தும் நமக்கு அப்ரூவல் கிடைக்கல. பிரான்ச் கிட்ட இருந்து டைரக்டாவே அப்ரூவல் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. இந்த லோனுக்கான ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னு பார்க்க கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. இதை தவிர்த்து ப்ரீபேமெண்ட் பண்றோம், அதாவது EMI கட்டாம இடையிலேயே நம்ம ஃபோர்க்ளோசர் பண்ண ட்ரை பண்றோம் அப்படின்னா அப்போ அதுக்கான ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் இருக்கு அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஒருவேளை லேட் பேமெண்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கான ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறதும் கண்டிப்பா இருக்கும். ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாமே இங்க தெளிவாக போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து நீங்க இந்த லோனை ஃபைனலா ENACH அண்ட் E-Sign ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடி கீ ஃபேக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதையுமே கொடுத்துருவாங்க. அதில் உங்களுடைய
லோன் பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதையுமே கொடுத்துருவாங்க. ஸோ எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இருக்காது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா பிரான்ச் அப்ளிகேஷனில் இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக அப்ளை பண்ணிக்க முடியும். அண்ட் லோன் அமௌண்ட் அப்படிங்கிறதும் ஓரளவுக்கு ரீசனபிளான ஃபீஸ் அண்ட் சார்ஜஸில் இருக்கும். ஓகே கைஸ், ஓவராலாக இன்னைக்கு பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.